தவறான ஒரு பாடலை கொண்டாந்த தருமியை அந்த தவறை சுட்டி காண்பித்து நற்கீரர் வழி அனுப்பி வச்சிடறாரு, பரிசு கொடுக்கல. அப்போ மன்னருக்கு ஒரு சின்ன குழப்பம். ஏன்னா மன்னருடைய அபிப்பிராயத்தில் இந்த பாடல் சரியாகத்தானே இருந்தது, நானே ரசித்து பரிசு கொடுக்கும்போது நீங்கள் தடுத்துட்டீங்களே, அதெல்லாம் வச்சு அவர் உங்கள் செய்கைக்கு பொருள் என்ன அப்படின்னு மன்னர் கேட்கும்போது, இவர் எழுதிய பாட்டாக தோன்றவில்லை மன்னா, வேறு யாரோ ஒரு புலவர் எழுதிய பாட்டாக தோன்றுகிறதுன்னு டயலாக் எழுதியிருந்தா கூட அந்த இடத்திற்கு பொருத்தமாகத்தான் இருக்கும். ஆனால் அப்பா அப்படி எழுதலை. அவங்களுக்கே உரிய அந்த பொயட்டிக் சென்ஸில் எய்தவன் எங்கோ இருக்கிறான், பாவம் அம்பு வந்து இங்கே அழுது விட்டு போகிறதுன்னு எழுதியிருக்காங்க. இந்த வசனங்கள்லாம் என்னைக்கும் பசுமையாக நம்ம மனசில் நினைவிலேயே இருக்கும். அப்பாவே நற்கீரராக அந்த படத்தில் நடிக்கும்போது சில வசனங்கள் சொல்கிறாங்க, அது இன்னும் எல்லார் மனசுலையும் இருக்குது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய நற்கீரர்னு. இப்போ கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது தப்பு பண்ணால் அவங்க எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருந்தால் கூட நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு நமக்குள்ள வேடிக்கையாக பேசிக்கிறத பலமுறை கேட்டிருக்கோம். விளங்கும் பெண்களுக்கு கூட செயற்கையில் என்று இயற்கையில் கூந்தலுக்கு மனம் ஒரு காலம் இருக்க முடியாது. தேவலோக பெண்களுக்கு 14 லோகத்தில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான். வாக்களை இயக்கம் நாக்கிலிருந்து உறவுகிறாளே பாரதி, அவளுக்கும் அதே நிலைதானோ? கலைவர்கள் என்ன, நான் அன்றாடும் வழிபடும் ஈசனுக்கு இடப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை மலைமகள் உமையவள், அவளுக்கும் அதே விதிப்படித்தான். உண்மையாக உண்மையாக நிச்சயமாக நிச்சயமாக உனது தமிழின் மீது ஆணையாக, எனது தமிழ் புலமை மீது ஆணையாக. நக்கீரா, நன்றாக என்னை பார். நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா? ஆண்டவா, புலவரே, நீரே முக்கண் முதல்வனாயும் ஆகுக. உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அவங்களுடைய திரைப்படங்களில் வசனங்கள் ரொம்ப ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். காலத்தால் அழியாத வசனங்கள் உண்டு, காலத்தில் அழிக்க முடியாத இசை உண்டு, செட்டு அமைப்புகளில் பிரம்மாண்டம் உண்டு, நடிப்பு உண்டு, காஸ்டிங், அதாவது இந்த ரோலுக்கு இவர்தான் பொருத்தமாக இருப்பார் அப்படின்றதும் ரொம்ப அழகாக அற்புதமாக அமையும். அப்பாவுடைய படங்களில் பாடல்களுக்காகவும் இசைக்காகவும் நிறைய சிறப்புகளும் அமைஞ்சிருக்கு. நிறைய பாடல்கள் இன்னும் பாராட்டுக்குரியவையாகவே இருக்கு. குறிப்பாக 3 படங்களில் 3 பாடல்களை அந்த ராகத்துடைய விளக்கத்தோடவே எழுதி எடுத்திருக்காங்க. சம்பூர்ண ராமாயணம் படத்தில் ராவணனை அறிமுகப்படுத்துகிற அந்த சீனில் ராவணனுடைய தர்பாரில் அவருடைய சகோதரர்களும் அமைச்சர்களும் ராகத்தை பற்றி விளக்கம் கேட்க அந்த ராகத்திலேயே அவர் பாடுவதாக சித்தரிச்சிருக்காங்க. அதே போல் திருவிளையாடல் படத்தில் ஹேமநாத பாகவதர் பாடுற ஒரு நாள் போதுமா இன்னும் பல பேர் அதை நினைச்சு ரசிச்சிட்டு இருக்காங்க. ராகமா சுகராகமா கானமா தேவகானமா ராகமா சுகராகமா கானமா தேவகானமா என் கலைக்கு திருநாடு சமமாகுமா. பொதுவாக படங்களில் ரொம்ப நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது க்ளோஸ்அப் ஷாட்ஸ். அதுலேயும் புராண படங்களில் தெய்வ கதாபாத்திரங்கள் வரும்போது க்ளோஸ்அப்பில் அவங்க முகம் வாடாமல் வதங்காமல் இருக்கணும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதுக்காக அப்பா என்ன செய்வாங்களாம், அவங்க மனசில் ஏற்கனவே ஒவ்வொரு படமும் முழுதாக திரைப்படமாக உள்ள மனசில் ஓடும். அதற்குரிய முழு ஸ்கிரிப்டும் ஏற்கனவே தயாரித்து எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ நாளைக்கு என்ன ஷூட்டிங்னா அந்த ஷூட்டிங்கில் எந்தெந்த ஷாட்டு க்ளோஸ்அப், எந்தெந்த ஷாட்டு மிட் லாங் ஷாட், எந்தெந்த ஷாட்டு லாங் ஷாட்டுன்னு ஏற்கனவே நிர்ணயம் பண்ணி ஸ்கிரிப்டில் ரெடியாக இருக்கும். க்ளோஸ்அப் ஷாட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு திங் இந்த மார்னிங் முதல் வேளையாக எடுப்பாங்க. திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும், திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும், திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா
திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். வா ராஜா வா அப்படின்ற ஒரு படம். மாமல்லபுரத்தில் 1 மாத காலம் ஷூட்டிங். 7 வயது பிரபாகரன், மாஸ்டர் பிரபாகரன் தான் ஹீரோ கதைக்கு. அவருடைய தங்கச்சி ஒரு 4 வயது சிறுமி சுமதி, அந்த மாதிரி தான் ஹீரோ. அந்த பொண்ணு தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. இந்த சம்பவம் பூரா 1 மாதம் மாமல்லபுரத்தில் ஷூட்டிங் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் மெட்ராஸ்க்கு வந்து 1 மாதத்தில் முடித்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே திரு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் அளிக்கணுன்ற எண்ணம் அப்பாவுக்கு இருந்ததுனால, சேலஞ்ச் படமாக இருந்ததுனால இதற்கு முழு இசையமைக்கும் பொறுப்பை குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுக்கு வழங்குறாங்க. அந்த படமும் சிறந்த மியூசிக் டைரக்டர் அவார்டையும் வாங்குது. 100 நாளாகவும் போகுது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், வாராஜாவா அப்பா எடுத்துக்கிட்டு இருக்க சமயம் திரு சிவாஜி சார் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆக போகிறது சிவந்தமன். அதாவது ஸ்ரீதர் சார் முதன்முறையாக ஐரோப்பாவுக்கு போய் தமிழ் திரைப்படத்தை அங்கேயும் ஷூட் பண்ணி சிவந்தமண்ணை ரிலீஸ் பண்ணுறார். அதற்கு இணையாக விஜயவாகினி மறைந்த முதல்வர் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய நம் நாடு படத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ வாராஜாவா படத்தை வாங்கின சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரிலீஸ் நெருங்க ஒரு சின்ன ஐயப்பாடோட அப்பாட்ட வராங்க. அண்ணா, உங்கள் படத்தில் எங்களுக்கு முழு நம்பிக்கை எப்பவுமே உண்டு. ஆனால் 2 பெரும் தலைகளுடைய படங்கள் மோதுறதுனால ஒரு மாதமோ 2 வாரமோ தள்ளி நம்ம ரிலீஸை வச்சுக்கலாம் அப்படின்னு தாங்கி கேட்குறாங்க. அதுக்கு அப்பா சொன்ன பதில், சேலஞ்சுக்காக எடுக்கிற படம் அதில் ஒதுங்கி போனால் அர்த்தமே இல்லையே, அதனால் அதே நாளில் தான் இதுவும் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி 3 படமுமே சிறப்பாக போகுது. மற்ற 2 படங்கள் பெரிய தலைகள், அது சிறப்பாக போகிறது இயற்கை தான். ஆனால் வாராஜாவாவும் மிக சிறப்பாக அமைஞ்சது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதோடைய கதை அம்சம் வந்து ஒரு 7 வாக்கியங்களை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட படம். அது நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே பொதுவாக நடைபெறக்கூடிய 7 சம்பவங்களை வாக்கியங்களாக போட்டிருக்காங்க. அவை என்னன்னு பார்ப்போம். விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும், காண்பது எல்லாம் உண்மை இல்லை, உண்மைக்கு என்றும் அழிவில்லை, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம், நினைப்பதைப் போல் நடப்பதில்லை, நேரம் வந்தால் குடி வரும். இது எல்லார் வாழ்க்கையிலுமே இயற்கையாக நடக்கிற சம்பவங்கள். இதை பின்னணியாக வச்சு ஒரு 7 வயசு சிறுவனுடைய வாழ்க்கையில் இது எப்படி நடக்குது அப்படின்றத சித்தரித்து மாபெரும் வெற்றி கண்ட ஒரு சேலஞ்ச் காவியம் வாராஜாவா. நினைப்பதைப் போல் நடப்பதில்லை, நினைப்பதைப் போல் நடப்பதில்லை, நினைப்பதைப் போல் நடப்பதில்லை. ஒரு நாதஸ்வர வித்வானுக்கும் நாட்டிய கலைஞருக்கும் ஏற்பட்ட காதல் சம்பவம் தான் தில்லானா மோனாம்பாள் படம். ஆனால் முழு படத்துலையும் ஹீரோயினை தொடவே இல்லை. ஒரு டூயட் சீக்வன்ஸ் கிடையாது 2 பேருக்கும். பாட்டு கூட இல்லை சிவாஜி சாருக்கு. கனவு சீன் அப்போ கொஞ்சம் பிரபலமாக இருக்கும். எல்லா படத்துலையும் கொஞ்சம் வித்தியாசமான உடைகளை போட்டு ஆடம்பரமாக கொஞ்சம் கனவு சீன்கள் வரும். அதுவும் கிடையாது. இந்த படம் அப்பா உருவாக்கிட்டு இருக்கும்போது அப்போ இருந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கள் திருப்பி கொஞ்சம் தங்க தயக்கத்தை அப்பாட்ட சொல்லியிருக்காங்க. படம் பார்த்துட்டு ஒரு பகுதிகளாக பார்த்துட்டு ரொம்ப சிறப்பாக வருது, ஆனால் பிஎன்சிக்கு மொத்தமான ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் பாடல்கள் இருக்கணும், கொஞ்சம் கனவு சீன் இருக்கணும், கொஞ்சம் விதவிதமான உடையில் வரணும். அவர் வந்து வெறும் நாதஸ்வர வித்வானாகவே வராருன்றப்ப இந்த படம் இப்படி எடுத்தால்தான் அது சிறப்பாக அமையும்னு தன்னுடைய இயற்கையாக எப்பவுமே உள்ள அந்த தன்னம்பிக்கையில் அந்த படத்தை எடுத்து வெளியிடுறாங்க. சாந்தி தியேட்டரில் என் நினைவுக்கு 50 நாளைக்கு கவுண்டரே திறக்காமல் அட்வான்ஸ் புக்கிங்லேயே படம் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து எல்பி ரெக்கார்ட், லாங் பிளே ரெக்கார்டு அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன், அவ்வளவு பாடல்கள் விற்று போயிருக்கு. பல பேர் எங்களை கேட்பாங்க, இவ்வளோ பெரிய ஒரு மேதை உங்களுக்கு என்ன படிப்பினை சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு. நான் கொடுத்து வைக்கல, என்னுடைய சின்ன வயசுலேயே அப்பாவை இழந்துட்டேன். ஆனால் அந்த சின்ன காலகட்டத்தில் கூட அவங்க வாழ்ந்த விதத்தை பார்த்து அவங்க சொல்லி கொடுத்த முக்கியமான 3 விஷயங்களை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம். அந்த முக்கியமான 3 அம்சங்கள் என்னன்னா, உண்மை, உழைப்பு, உதவும் குணம். உண்மையாக இருக்கணும், அது நிறைய நன்மைகளை உண்டாக்கும். உழைக்கணும், சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, முயற்சி செஞ்சு உழைக்கணும்.
இது ரெண்டும் ஒருத்தர்கிட்ட இருந்தாலே அவங்களுக்கு அநேகமாக வெற்றி வருவது நிச்சயம். ஆனால் அப்படி வெற்றி வரும்போது தன்னலத்தோடு வாழக்கூடாது, பிறர்களுக்கும் உதவும் தன்மை வேணும்னு உண்மை, உழைப்பு, உதவும் குணம், இதை தான் எங்களுக்கு படிப்பினையாக அப்பா கொடுத்துட்டு போனாங்க. தன்னம்பிக்கை கொண்ட சில மனிதர்களின் வாழ்க்கை வரலாறு தான் உலக வரலாறு என்கிறார் சுவாமி விவேகானந்தர். அவ்வகையில் ஜமீன் குடும்பத்தில் மாணிக்கத் தொட்டிலில் பிறந்து நாடக கொட்டகையின் மண் தரையில் வளர்ந்து தன்னுடைய உழைப்பாலும் திறமையாலும் தமிழ் சினிமா எனும் தங்க நாற்காலியில் அமர்ந்து தனக்கென ஒரு இடத்தை பிடித்து இந்திய சினிமாவின் வைரங்களுள் ஒருவராக ஜொலிக்கிறார் ஏபிஎன். அன்னாருடைய பேரும் புகழும் என்றும் நீங்காத இடம் பெற்றிருக்கும். நன்றி, வணக்கம்.